ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான மீடியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியோட சீசன் 11ஓட ஆக்ஷன் டேட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ரீபில் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வேண்டியக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வருஷத்துக்கான பிகேஎல் சீசன் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சை பார்த்தீங்கன்னா தங்களோட டீம்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆஷன் குமாரை ரிலீஸ் பண்ணிட்டு ஹெட் கோச்சாக பார்த்தீங்கன்னா உதயகுமாரை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நியமிச்சிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி கோச்சாக பார்த்தீங்கன்னா அண்ணன் சேர்லாதன் தான் இருக்காரு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா பிகேஎலோட ஆக்ஷன் அக்டோபர் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஆகஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 15-16 ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிகேஎலோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போன வருஷம் அதிக விலைக்கு பார்த்தீங்கன்னா பவன் சரவத் தான் தெலுங்கு டைட்டன்ஸ் வாங்கினாங்க. ரீட்டைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் அறிவிச்சிருவாங்க. தமிழ் தலைவர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா யாரை ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சாகர், நரேந்தர், ஹிமான்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க தான். சாகிலும் பார்த்தீங்கன்னா இதில் இருப்பார். தமிழ் தலைவாஸ் மாசான முத்து அண்ட் செல்வமணி இவங்க ரெண்டு பற்றியும் பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ் தலைவாஸ் அஜிங்கியா பவரை பார்த்தீங்கன்னா எப்படியும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ரிலீஸ் பண்ணாங்கன்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா வேறு டைம் எப்படியும் பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. நம்ம சுதாகரை பார்த்தீங்கன்னா பட்னா பைரஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா தமிழ் தலைவாஸ் எடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க. இது போன்ற கபடி அப்டேட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.